அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். என்னுடைய நேம் வந்து துரை தேவேந்திரன், சென்னை மாநில கல்லூரி முனைவர் பட்ட ஆய்வாளராக இருக்கேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் திராவிடம் தமிழ் தேசியம் பேசாமல் அரசியல் செய்ய முடியாது. ஸோ அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து திராவிடத்தை முன் வச்சிருக்காங்க. ஆரிய எதிர்ப்பை சரியாக கொண்டு போறாங்களா ஒன்று. அதே போல தமிழ் தேசியத்தை குறித்து சீமான் அவர்கள் எடுத்திருக்காரு. ஆனால் அவர் திராவிட எதிர்ப்பு தான் தமிழ் தேசியம் பேசுறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? திராவிடம் என்பது அது வந்து இங்கே வந்த மொழியில் அறிஞர்கள் ஒரு சூட்டிய ஒரு பெயர். ஆனால் அந்த திராவிட இயக்கத்தை தூக்கி பிடித்து இன்றைக்கு தலைவர்களாக இருப்பவர்கள் யாரும் என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் திராவிடர்கள் அல்ல. திராவிடம் என்பது ஒரு பெயர், அவ்வளவுதான். அந்த திராவிட இயக்கங்களில் பணியாற்றக்கூடியவர்கள் பெரும்பான்மையவர்கள் தமிழர்கள் தான். அன்றைக்கு ஆரிய திராவிட ஒரு பிரிவினை இருந்தது, இப்போ ஒரு புரிதல் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து பிராமணர்கள் நம்மளை எல்லாரும் கருப்பாக இருக்கக்கூடிய நம்மளை எல்லாருமே அவன் என்ன செஞ்சான், பார்த்தா தீட்டு தொட்டா தீட்டு, பொது வெளிகளில் நடக்கக்கூடாது, கல்வியை அவர்கள் அவங்களுடைய குழந்தை செல்வங்களுக்கு கற்கின்ற போது நம்ம கேட்கக்கூடாது, அப்படி கேட்டால் காயதில் ஈயத்தை காய்ச்சி ஊத்து, இப்படியெல்லாம் சொல்லி ஒரு சக மனிதனையே ஒரு சக மனிதன் தீண்டத்தகாதனவாக பார்க்கக்கூடிய ஒரு பேர் அவலம் இந்த மனித குலத்தில் இருந்தது. அப்போ அதை எதிர்ப்பதற்காக ஒரு குடையின் கீழ் வந்த இயக்கங்கள் தான் இன்றைய திராவிட இயக்கங்கள். ஆனால் அது வந்து தமிழர் இயக்கத்திற்கு அல்லது தமிழ் தேசிய அரசியலுக்கு அந்த திராவிட கருத்துக்கள் திராவிடனுடைய செயல்பாடுகள் நேர் எதிரானது என்று நிறுத்துவதை நான் ஏற்கலை. இப்போ நான் கூட இன்றைக்கு இது போன்ற மேடைகளிலே பேசுகின்ற இந்த வாய்ப்பை பெறுவதற்கு திராவிடம் இந்த மண்ணில் உழைத்திருக்கிறது. திராவிடம் இந்த மண்ணில் போராட்ட களங்களை முன்னெடுத்திருக்கிறது. திராவிடம் இந்த மண்ணில் அதற்கான சமூக மாற்றத்திற்கான பணிகளை செய்திருக்கிறது. ஆக திராவிடம் செய்த நல்ல விடயங்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் செய்ய தவறிய பணிகளை தமிழ் தேசியம் எடுத்து அதை இன்னும் மிகச்சிறப்பாக மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு பணி செய்ய வேண்டுமே தவிர, திராவிடத்தை நேர் எதிராக நிறுத்தி ஒரே குடும்பத்தில் அண்ணன் தம்பிகளாக இருக்கின்ற நம்மை இப்போ எப்படி சாதியின் பெயரால் நாம் அடித்துக் கொள்கிறோமோ, மதத்தின் பெயரால் எப்படி நாம் அடித்துக் கொள்கிறோமோ, அதுபோன்று திராவிடம் தமிழ் தேசியம் என்று ஒரே குடும்பத்தில் இருக்கிற தமிழர்களையே நாம் மோதலுக்குள்ளாக்குவதும் அவர்களை நேர் எதிராக நிறுத்துவதும் எனக்கு ஏற்புடையது அல்ல.